Hello everyone, நான் கலைவாணி ப்ரொஃபஸர் அகாடமியோட சீஃப் அகாடமிக் கோஆர்டினேட்டர். ஸோ நம்ம ப்ரொஃபஸர் அகாடமில இருந்து யூஜிசி நெட் எக்ஸாம் டிரான்ஸ்பரன்ஸ்க்கு 30 டேஸ்ல ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக மே 22 இருந்து ஜூன் 20 வரைக்கும் நம்ம ஒரு எக்ஸாம் பேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுட்டு இருக்கோம். அண்ட் நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். நானும் உங்களோட சேர்ந்து எனக்கு ஒரு புது சப்ஜெக்டான மேனேஜ்மெண்ட்ல ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கேன். இந்த 30 டேஸை நம்ம வந்து 3 ஃபேஸஸா வந்து டிவைட் பண்ணிருக்கோம். இந்த 3 ஃபேஸஸ்ல ஃபர்ஸ்ட் 10 டேஸ்க்கு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பர் 2 இது மாதிரி தான் வந்து கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் பண்ண போறோம். அண்ட் இதுக்கான செக்லிஸ்ட் உங்களுக்கு நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். என்ன தேதியில நீங்க எந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும் அப்படின்றத. இன்கேஸ் இதை நீங்க டவுன்லோட் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க, இருக்கும். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜேர்னி நம்ம தொடங்கி 4 டேஸ் ஆகுது. வெல்கம் டு டே 4 ஆஃப் ஆபரேஷன் நெட், த 30 டே பேட்டில். டுடே சண்டே அண்ட் நமக்கு ரெகுலரா கிடைக்காத ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. I'm not telling about the biryani. I'm telling about a little bit of extra time. So in the extra time, since it is a weekend, நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணி ஆகணும். And I also have used it. So that's what this video is about, making the most of the free time that you get, especially weekendsல கிடைக்கிற டைம். Since இன்னைக்கு சண்டே அப்படின்றதுனால work was a little bit less. 2 classes இருந்துச்சு, live classes. But other than that, the work was a bit little tad easier. So meetings மெயினா எதுவும் இல்லை. So டைம் கிடைச்சதுனால லாஸ்ட் 3 நாளா படிச்ச ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு கிளான்ஸ் பாக்குறதுக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சது. ஃபுல்லா ரிவிஷன் பண்ண முடியல, சின்ஸ் தட் இட் செல்ஃப் வில் டேக் a lot of time. ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்தேன். அண்ட் இன்னைக்கு நம்ம அலோகேட் பண்ணிருக்கிற பேப்பர் இஸ் டிசம்பர் 2023. அதுல ஒரு 50+ கொஸ்டின்ஸ் கிட்ட ஆல்மோஸ்ட் வந்து we have seen. ஓகே, வீக்கெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இது ஒரு சீக்ரெட் வெப்பனா கண்டிப்பா வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நம்ம லாஸ்ட் வீக்ல மேபி 1 நாள் 2 நாள் வந்து நம்ம கவனிக்காம இருந்திருக்கலாம், கொஞ்சம் போஸ்ட்போன் ஆயிருக்கலாம். அதெல்லாம் கேட்சப் பண்றதுக்கு உங்களுக்கு வீக்கெண்ட் டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வீக்குக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பிளான் பண்றதுக்குமே உங்களுக்கு வீக்கெண்ட்ஸ் வந்து ஒரு ஃப்ரீ டைம் அமைச்சு கொடுக்கறதுனால இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். எனக்கு மேரிட் லேடிஸ் பேசுறதுலாம் நல்லாவே கேக்குது. என்னம்மா சமையல் செய்யறதுக்கு நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்டு படுக்கிறதுக்கே நம்மளுக்கு டைம் கரெக்டா இருக்கு, இதுல எங்கிட்ட இருந்து சண்டே அன்னைக்கு படிக்கிறது அப்படின்றது. See ladies, where there is a will, there is a way. மதியமே கரிக்குலம் வச்சிங்களா, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வச்சிங்களா, அதே டின்னருக்கும் போட்டுட்டு டின்னர் செய்யற டைமை யூஸ் பண்ணி படிக்கிற வேலையை பார்த்து தான் ஆகணும். பிகாஸ் ஈவன் சிங்கிள் 1 hour நம்மளுக்கு கிடைச்சதுன்னா கூட இட் இஸ் சோ மச் ப்ரெஷியஸ். ஏன்னா நீங்கெல்லாம் வந்து வெறும் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, யுவர் ஆஸ்பிரன்ஸ், யுவர் ஆஸ்பைரிங் டு கிளியர் நெட் எக்ஸாம். ஸோ 1 hour கிடைச்சதுன்னா கூட அதை கரெக்டா வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். டோன்ட் அண்டர்எஸ்டிமேட் த பவர் ஆஃப் 1 hour ஈவன் சண்டேஸ்ல கூட. ஏன்னா இந்த டைம் யூஸ் பண்ணாதான் நம்ம கொஞ்சமாவது லிட்டில் பிட் ஆஃப் ரிவிஷன் பண்ண முடியும். அண்ட் ஸ்டே அஹெட் ஆஃப் த ஸ்கெடியூல். நீங்க ஆல்ரெடி நாளைக்கு ஒரு விஷயம் பிளான் பண்ணிருக்கீங்கன்னா கூட அதை கூட இன்னைக்கே முடிச்சு வச்சு நாளைக்கு கொஞ்சம் நம்மளால ரிலாக்ஸா வேற விஷயங்களை பத்தி பார்க்க முடியும். அண்ட் இன்கேஸ் லாஸ்ட் வீக்ல தான் நான் சொன்ன மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்க பண்ணல அப்படின்னா அதை கேட்சப் பண்றதுக்கு உங்களுக்கு இன்னைக்கு தான் டைம் கிடைக்கும். அண்ட் மென்டலா நெக்ஸ்ட் வரப்போற வீக்குக்கு ப்ரிப்பேர் ஆகணும். நீங்க இமோஷனலி மென்டலி நீங்க ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கும் இன்னைக்கு நீங்க எடுக்கிற அந்த குட்டி குட்டி பிரேக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் நிறைய ஆஸ்பிரன்ஸ் பார்த்திருக்கேன். ஒரு சிங்கிள் டே அவங்களோட ப்ரிப்பரேஷன் அடி வாங்கின காரணத்தினால அப்படியே தோண்டு போய் உட்கார்ந்தவங்களையும் பார்த்திருக்கேன். பட் அட் த சேம் டைம் கிடைச்ச ஒரு எக்ஸ்ட்ரா நாளை வச்சு லாஸ்ட் வீக் ஃபுல்லா படிக்காததை ஃபுல்லா கேட்சப் பண்ணி ஸ்பீடுக்கு வந்தவங்களையும் பார்த்திருக்கேன். ஸோ நீங்க தான் டிசைட் பண்ணும் வெதர் யுவர் சண்டே இஸ் கோயிங் டு பி அ ஸ்ட்ராங் சண்டே ஆர் அ வீக் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஆஸ் ஃபார் மை ப்ராக்ரஸ் உங்களுக்கு இந்த இடத்துல காட்டியிருக்கேன். நான் உங்களுக்கு கொடுத்த அதே பிடிஎஃப் தான் நானுமே யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஹேவ் அ லுக் வாட் ஹஸ் பீன் டன். அண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன் நீங்க என்ன இன்னைக்கு பண்ணீங்க அப்படின்றத மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. அண்ட் அப்கமிங் வீக்குக்கு ஏதாவது கோல் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்கமிங் வீக்குக்கு அப்படின்றத எனக்கு மறக்காம செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. எத்தனை பேப்பர்ஸ் முடிச்சிருக்கீங்க, இல்ல எத்தனை கொஸ்டின்ஸ் முடிச்சிருக்கீங்க, என்ன கஷ்டங்கள் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னு. டெஃபினெட்லி whenever I'm able to answer உங்களுக்கு ரிப்ளைஸ் வந்து கமெண்ட்ஸ்க்கு கொடுக்குறேன். So yes, that's all for the day. See you tomorrow, same time, same hour, because we are not aiming for perfection. We are aiming for possibility. And நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்பொழுது it is possible to reach it. All the very best.